ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸை தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் பாரதி ராஜா இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் மறைந்து விட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சர்ச்சைகள் வெடித்துக்கிட்டே இருக்குது. அதில் அவர் சம்பாதிச்ச சொத்தில் மெயின் சொத்தாக இருக்கக்கூடியது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய பங்களா தான். அந்த பங்களா யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையானது இப்போ எழுந்திருக்கு. இந்த சர்ச்சையில் மகளும் நாத்தனாரும் சண்டையிட்டு கொண்டதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவில் என்னங்கிறத பார்க்கலாம். பாரதி ராஜா தனியாக கஷ்டப்பட்டு தூக்கத்திலே அவரது ஆன்மா பிரிந்து விட்டது. இது மிகவும் கொடுமையான விஷயமாக தமிழக திரையுலகில் பரவி வந்துட்டுருக்கு. அவர் மறைந்தாலும் தனது மகன் மனோஜின் குடும்பத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற அவரது கடைசி ஆசை இருந்ததா. அந்த ஆசை இனி நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள்லாம் தாள்களை தெரிவிக்கிறாங்க. பாரதி ராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த இயக்குனர் கங்கை அமரன் அங்கிருந்த குடும்பத்தினர் நோக்கி, கடைசியில் எல்லாரும் அவரை அனாதையாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஆக்சுவலி அவர் வெளிப்படுத்தினது யார்கிட்டனா பாரதி ராஜாவுடைய மனைவி கிட்ட. பாரதி ராஜா மனைவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில் இருந்தாங்க. கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் பாரதி ராஜா பக்கத்தில் யாருமே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பாரதி ராஜாவும் கங்கை அமரனும் ஆரம்ப காலத்தில் வறுமையை பகிர்ந்து கொண்டு வளர்ந்த நண்பர்கள் என்பதால் அந்த நட்பின் உரிமையிலேயே அவர் அங்கு கோபமாக பேசினார் என்பது தெரிய வந்தது. இதோடு இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலைக்கு காரணம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜின் இழப்பும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதை தொடர்ந்து எழுந்த சொத்து பிரச்சனைகளும் முக்கிய காரணங்கள் என்பது தற்போது வெளியாயிருக்கு. சினிமாவில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாமல் போன ஏக்கத்தில் மனோஜ் கடுமையான குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பால் திடீரென மரணமடைந்தார். ஒரே மகனின் இழப்பை பாரதி ராஜாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகன் உயிரோடு இருந்தபோதே அவனுக்குரிய சொத்தை பிரித்து கொடுத்து ஆதரவாக இருந்திருக்கலாமோ, அப்படி செய்திருந்தால் அவன் நம்மை விட்டு பிரிந்திருக்க மாட்டானோ என்ற குற்ற உணர்ச்சியும் கேள்விகளும் அவரது மனசாட்சியை தொடர்ந்து உலுக்கிக் கொண்டே இருந்திருந்ததா. அதாவது பாரதி ராஜாவுடைய நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரி அவர் வருத்தப்பட்டதாக தாள்களை கொடுக்குறாங்க. அதோடு மனோஜின் மறைவிற்கு பிறகாவது சென்னை நீலாங்கரையில் உள்ள பல கோடிகள் மதிப்புள்ள பங்களா உள்ளிட்ட சொத்துக்களில் மனோஜிற்கு சேர வேண்டிய பங்கை அவனது மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று பாரதி ராஜா விரும்பினாராம். ஆனால் மனோஜ் இறந்துவிட்ட பிறகு அவனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஏன் சொத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரதி ராஜாவின் சுற்றத்தாரும் உறவினர்களும் அந்த சொத்துக்களை போய் சேர விடாமல் தடுத்ததாக தாள்கள் வெளியாயிருக்கு. இதுதான் ரொம்பவே கொடுமையான விஷயம். தன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை தன் மகனின் வாரிசுகளுக்கு கூட கொடுக்க விடாமல் உறவினர்கள் முடிக்கியது இப்போ இவர் இறந்ததுக்கு பின்னாடி தெரிய வருது. இதனாலும் பாரதி ராஜா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார் என்பது தெரிய வருது. அந்த மனவலியின் காரணமாக அவர் படுக்கையில் விழுந்து தன் சுயநினைவை முழுமையாக இழந்திருக்கிறார். மனிதன் வாழும்போது பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தாலும் இறந்த பிறகு அவனுக்கு சொந்தமாவது 6 அடி நிலம் மட்டுமே. இந்த உண்மையை நம்ம கண்ணெதிரே பல சம்பவங்களில் பார்த்துருந்தாலும் இன்னும் சில பேர் சொத்துங்கிற இதில் வரும்போது அந்த ஆவேசத்தை கொண்டு வந்துடுறாங்க. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் பாரதி ராஜாவும் அவரது மகன் மனோஜும் இன்று உயிரோடு இல்லை. இந்த சொத்துக்களை இனி யார் அனுபவிக்கப் போகிறார்கள் என்றே தெரியவில்லை. இதனிடையே தான் மருமகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவேசமாக இறுதி சடங்கில் கத்திருக்கிறாங்க. அப்போ மகளும் சேர்ந்து கத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப ட்ரெண்டிங்காக பார்க்கப்பட்டது. எல்லாவற்றையும் விட வேதனையான விஷயம் என்னவென்றால், தமிழ் சினிமாவையே மாற்றியமைத்த ஒரு மாபெரும் ஜாம்பவான் மரணமடையும் போது அவரது இரத்த சொந்தங்கள் யாரும் அருகில் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தமாகவே சொல்லப்படுது. அவரது மகள் மலேசியாவிலும் மனைவி தேனியிலையும் மருமகள் வேறொரு இடத்திலும் தனித்தனியாக வசித்து வந்ததாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு
கடைசி காலத்தில் அவருக்கு உதவி செய்ய சொந்த பந்தங்கள் இல்லாமல் பணம் கொடுத்து நியமிக்கப்பட்ட ஹோம் நர்ஸ் வேலைக்காரர்களுமே அருகில் இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய அவல நிலை ஏற்பட்டது. இது அங்கே வேலை செய்த வேலைக்காரங்களே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா மலேசியாவில் இருந்தபோதே தன் சொந்த மகளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு சுயநினைவை முழுமையாக இழக்கத் தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய சொத்துக்கள் கைமாறியதாக கூறப்படுகிறது. அந்த சொத்துக்கள் அனைத்தும் முறையாக பிரித்து கொடுக்கப்பட்டதா அல்லது மனைவி, மகள், மருமகள் ஆகிய 3 பேரில் யாருக்கு சென்றது என்பது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே நீட்டிருக்கு. அதாவது அவர் சுயநிலவோடு எழுதி கொடுத்தாரா இல்லை சுயநிலவு இல்லாமல் நடந்த ஒரு விஷயமா, அவர்கிட்டருந்து என்ன பண்ணப்பட்டது அப்படிங்கிறது இப்போ வரையும் ஒரு கேள்விக்குறியாகவே நீடிக்கிறது. பாரதி ராஜாவிற்கு சொந்தமான 400 முதல் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒட்டுமொத்த சொத்துல அவர்களுக்கு மிக குறைந்த அளவாக வெறும் 10 முதல் 15 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்து செட்டில்மெண்ட் செய்ததாக ஒரு தாள்களும் வெளியாயிருக்கு. இதை மற்றும் உறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியவில்லை. ஆனால் இப்படி கொடுக்கப்பட்டதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஆனால் பாரதி ராஜாவின் இறுதி பயணத்தில் சொந்த பந்தங்கள் யாரும் அருகில் இல்லாத இந்த அவல நிலையை கண்டுதான் அங்கே அஞ்சலி செலுத்த வந்த இயக்குனர் கங்கை அமரன் கடுமையாக ஆவேசமடைந்து அந்த மனைவியை திட்டிருக்கிறாரு. அதாவது பாரதி ராஜாவுடைய மனைவியை திட்டிருக்கிறாரு. கங்கை அமரன் ஆதங்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் பாரதி ராஜா தனிமையில் கஷ்டப்படுகிறார், சுயநினைவை இழந்து கொண்டிருக்கிறார் என்ற தாள்கள் இத்தனை நெருங்கிய நண்பர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் உயிரோடு இருந்தபோதே ஏன் அவர்கள் தலையிட்டு உதவி செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இவங்களுக்கு கேள்விகள் எழுந்துட்டு வருது. மனோஜுடைய வாரிசுகளான 2 பேத்திகளும் தாத்தாவின் சொத்துல சட்டப்படி உரிமையும் உள்ளது. எனவே அவரது குடும்பத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற பாரதி ராஜாவின் கடைசி ஆசையாவது இனி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். பாரதி ராஜா போன்ற மாபெரும் ஜாம்பவான்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற முறையில் நோண்டி பார்த்து நெகட்டிவாக பேசுவது என்பது மிகவும் தவறான விஷயம். எனவே அதை விட்டுவிட்டு கிராமத்து சடங்களை உடத்தெறிந்து எடுத்த புதுமை பெண் படம் குறித்தும் கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசு கொலை செய்யும் கொடூரத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய கருத்தம்மா படத்தை குறித்தும் நாம் கண்டிப்பாக பேச வேண்டும். கேரள அரசு அங்குள்ள சிறந்த இயக்குநர்களுக்கான ராமு காரிய பெயரில் விருது வழங்குவது போலவும், மத்திய அரசு ததா சகா பல்கோ விருது வழங்குவது போலவும், தமிழக அரசு இனி வரக்கூடிய காலங்களில் சிறந்த திரையுலக சாதனையாளர்களுக்கு பாரதி ராஜா விருது என்ற பெயரில் விருதுகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. அது மட்டுமின்றி சென்னையில் ஒரு குறிப்பிட்ட அழகான இடத்துல அவருக்கு அரசு சார்பில் வெண்கல சிலை அமைப்பது தான் நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ அவருடைய சம்பாதிச்ச சொத்து யாருக்கு போகும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கங்கை அமரன் போட்ட போடுனால இப்போ நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நியூஸ் வந்தாலும் அதை அப்டேட்டோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட்டே சொன்னது போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு அப்டேட்டான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.